எதிரிகள் கூட சீல் வச்சு கையெழுத்து போடுறது எப்போ தெரியுமா? எல்லாம் கை நகர்ந்து போகின்ற நேரங்களில் கடவுளுடைய கைகளில் சரணாகதி தேடுகின்ற மக்களை குறித்து தான் எதிரிகள் கூட இவன் கடவுளின் பிள்ளை என்று சொல்ல முடியும். எப்போ பார்த்தாலும் ஜெபமால கழுத்திலும் தொங்க விட்டு பைபிளும் கையில் பிடிச்ச ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ்தலோட ஹல்லேலூயா சொல்றதெல்லாம் ஈஸிங்க. குத்துன்னு குத்து கிடைக்கும் பொழுது, அடின்னு அடி கிடைக்கும் பொழுது, எல்லாம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருக்கும் பொழுது, காற்றும் புயலும் சுனாமிகளும் வரும்பொழுது, சிலுவை சாவுகளும் வரும்பொழுது, நானும் நீயும் இருந்த போதிலும் நான் கடவுளை மறுதலிக்க மாட்டேன், வெறுக்க மாட்டேன், கடவுளுக்கு எதிராக முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லி என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை உமதுக்காரன் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்க பாருங்க. அது தன் கிறிஸ்துவ குடும்பம். ஆத்மீகத்தினுடைய உச்சகட்டம் என்பது, ஆத்மீகத்தின் உச்சகட்டம் என்பது அதுதான் உண்மையான விசுவாசிகளுடைய சமூகம் என்று சொல்வது. கெட்டதெல்லாம் கிடைக்கும் போது பிரைஸ்தலோட ஹல்லேலூயா சொல்றது ஈஸி. அற்புதங்களும் அடையாளம் நடக்கும் பொழுது தியான மையங்களுக்கும் திருத்தலங்களுக்கும் போய் சாட்சியம் சொல்றது ஈஸி.